வந்தார். எதற்காக வந்தார்? மனிதனை ரட்சிக்க, மீட்க வந்தார். அவன் பாவங்களை நீக்க வந்தார். அவளை பெற்றுக்கிறோம், சோதரம் வந்தார். ரைட். அடுத்து சிலுவையில என்ன செய்யறாரு? இந்த விண்ணப்பத்தை பண்ணுறார். பண்ணி சிலுவையில் அறையப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் ஜெபம் பண்ணி நமக்காக ஜெபம் பண்ணி தன் ஜீவனை தன் பலியானார். சிலுவையிலே பலியானார். நம்ம வந்தது எதுக்கு தெரிஞ்சு? வச்சிருக்க போட்டா படங்களுக்கு கோப்பானவங்க அல்ல, நம்ம தாத்தா பாட்டி போட்டா படங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்க அதுக்கு அல்ல. நம் தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமா, அதை நீங்க தெளிவாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் தெளிவா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்றோம் இந்த இதை பார்த்தோம். சரி, இப்ப இந்த காரியத்தை பார்த்தோம். எதற்காக என்ன? லூக்கா வசனம் இருக்குது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பயப்படாதீர்கள், உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, இயேசுக்கு வந்தது உனக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல. அவர் வெளிநாட்டு தெய்வம் மட்டுமல்ல, வெளிநாட்டு தெய்வம் சொல்றாங்க கிடையாது. அவர் ஆசியா கண்டத்தில் பிறந்தார். ஆசியா கண்டம் எங்க இருக்கு? இந்தியாவில் தான் இருக்கு ஆசியா கண்டம். அமெரிக்காக்கான சக பூமியில் உள்ள அத்தனை ஜனங்கள், சகல ஜனங்களுக்கும் மீட்பர் இயேசு. அவனை தெளிவா தெரியும். ஏதோ நம்பிக்கிறீங்க, ஏதோ காக்காய்க்கு சோறு வைக்கிறோம், அது வைக்கிறோம், நம்பிக்கை அல்ல, உறுதியா சொன்னேன். இயேசு மெய்யான தெய்வம். சொல்லுங்க. அவர் நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்மை ரட்சிப்பதற்காக வந்தவர். எப்படி வர? மரியாதை கன்னியை தேர்ந்தெடுக்கிறார். அதான் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்துக்கு நம்ம இந்துல சாமியை கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஐயர் ஓதுவாங்க. குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணி வைக்க சொல்றாங்க, கண்ணி வயிற்றிலே பிறந்தவரே உமக்கே மகிமை உண்டாகட்டும். கண்ணி வயிற்றில் யார் கொண்டது? இயேசு. தமிழ்ல ஓதுனா தமிழ்ல ஓத மாட்டாங்க. தமிழ்ல ஓத எப்படி தெரியுமா? கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய பாவங்களுக்காக மரத்தில் அடிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நவக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சமஸ்கிருதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்ல என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பூசாரி மகன் மத்தியில் பேசி ஒரு கோயில் பூசாரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனி ஒரு எல்லை இருக்கிறது. எங்க ஐயா இன்னும் சாமியார் ஒரு கோயில் பூசாரி கூடிய மகன் உங்களுக்கு நான் பேசி அது தமிழ்ல நீங்க ஓதுங்க. எங்க சுத்தி பார்ப்போம் தமிழ்ல. மற்ற கதையே உங்களுக்கு வேண்டாம், தமிழ்ல ஓதுங்க. தேவபுத்திரானே நமக, தேவனுடைய குமாரனே. பிசாசு சொல்லுது உன்னதமான தேவனுடைய குமாரனே. சொல்லுதா? உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்ப குமாரன் பிதா சொல்றாரு, என் குமாரன் தேவன் பிரியமாயிருக்கிறேன் சொல்றதா? அப்ப பிதா குமாரன் பரிசுத்தம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்குது, எல்லாம் தெய்வத்தை தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா சரியா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லுங்க, சரியா என்ன செய்யல, தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு. அதுதான் நான் தெளிவா சொல்றேன். ஒரு நேரம் சொன்னேன், மீன்காரனை பார்த்து மீன்காரன் ஒரு மீனை எக்ஸ்ட்ரா போடுவோம். உடனே என்ன செஞ்சான்? மீன்காரன் சொல்லலாம், மீன்காரனை பார்த்து சொல்லலாம், மீன்காரையா நீங்க ரொம்ப நல்லவர் அப்படிங்க. முருங்காரை பார்த்தேன், முருக்கு 2 முருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும், முருங்காரையா ரொம்ப நீங்க நல்லவங்க. இப்படியே எல்லாத்தையும் கீரைக்காரையை பார்த்தா, கீரைக்காரமா நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்படி சுத்தி வந்து லாஸ்ட்ல இயேசு கிட்ட வரேன். இயேசு கிட்ட வந்து இயேசுவே நீ ரொம்ப நல்லவர் அப்படிங்க. ஆண்டவருக்கு தெரியும், நீ மீன்காரனை பார்த்துருக்க, கீரைக்காரனை பார்த்துருக்க, முருங்காரனை பார்த்துருக்க, எல்லாத்தையும் பார்த்து என்னையும் நீ அந்த மாதிரி நினைச்சு சொல்றியா? முதல்ல தேவன் ஒருவர் தான் நல்லவர். அப்ப தேவன் யாரையும் முதல்ல கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் நீ நல்லவன் சொல்லு. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றேன். அப்ப பிதாவையும் அவருடைய குமாரனையும் அறிகிறீங்களா? நித்திய ஜீவன். 1000 காலத்து பயிர் இல்ல, நித்திய காலத்து பயிர். நீங்க சொல்ல புரியுதா? என்ன காலத்து பயிர்? ஏதோ அடுத்த மாசம் விளைச்சுட்டு அறுவடை செய்யல, நீங்க எல்லாம் நித்திய கால பயிர். அல்லேலூயா.
நீங்க வெளியேறப்பட்ட முட்டுகள், நீங்க பெற்று வச்சிருந்த பிள்ளைங்க வெளியேறப்பட்டவர்கள். அதுதான் நான் தத்தியத்தை மீண்டும் நான் சொல்றேன். ஏன்னா ஏழை ஜனங்கள் இங்க பண்றோம், கஷ்டப்படுறோம், ஒழுங்குற வீட்டுல இருக்கிறோம், ரேஷன் அரிசி சாப்பிடுறோம், ஒரே குடும்ப வியாதி பலவீனம், நம்ம அம்மா அப்பாலாம் ரொம்ப வியாதியில ஒரே நைட்டு கூட தூக்கம் கத்தி கதறி செத்து மடிந்தார்கள். அப்படி நம்மளும் மடியதற்காக அல்ல, ஆண்டவரை ஒரு அறிந்து கொள்வது ஒரு மகிமை நமக்கு காணப்படும். ஆண்டவரை தெரிந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சி நமக்கு காணப்படும். நீங்க பார்க்கலாம், சோதரம் கத்தர் பண்ணுவாங்க. தேவதூதன் வந்து அனுப்புறான். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ நல்லா கவனிக்கணும், எல்லா ஜனத்திற்கும் சீரவாழை ஜனத்துக்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்தாருக்கும் மிகுந்த மிகுந்த எல்லாம் சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 500 ரூபாய் கேட்கறீங்க, அம்மா 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இனிமே வாழ்நாள் உங்களோட காசை கேட்க மாட்டேன் அதை சொல்லுங்க. 10 கோடி வந்துருக்கு, நான் இங்க எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அதான் மிகுந்த சந்தோஷம் சொல்லுங்க. அப்ப அவரை கொண்டு குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதான் சொல்றேன், குறைவானது இல்லை. ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அடுத்த ஒரு 2 நாள் நமக்கு 500 ரூபாய் தேவை. இதே ஒரு 10 கோடி 20 கோடி கொடுத்தாச்சுன்னா நம்ம 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வாதமாக இருக்கும். எடுக்கிறது குறையாது, ஆசீர்வாதமாக இயேசு ரட்சகர் நம்மை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறவர், நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு சுகம் தந்தவர், பலம் தந்தவர், காக்கிறவர், உறங்காமல் இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நேசிக்கிறவர், போஷிக்கிறவர், நித்தம் நம்மை வழிகாட்டியா இருக்கிற தேவன், நாளை வழி நாளை சத்தியம் நாளை ஜீவனாய் இருக்கிற எல்லா ரகசியமும் உள்ளார்கள். ஆனா ரகசியம் அப்ப மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். அடுத்த வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், நல்ல கர்த்தர் பிதா, இரட்சகர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியார், பிதா குமாரன் பரிசுத்தாவியார். சரி, அப்ப 3 பேர் இங்க வந்தாங்க. மகிமை சரி ரைட் வந்தாச்சு. சோதனை உங்களுக்கு தாவீது ஊரிலே வந்திருக்கிறார் சொல்லுங்க, வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப இந்த சந்தோஷத்தை கேட்டவங்க நல்லா சொல்லுங்க, பூமி மேல பிரியமே இல்லை ஆண்டவர், பூமி மேல சமாதானம் இல்லை, மனுஷன் மேல பிரியம் இல்லை. ஏன்னா ஆதாம் காலத்துல இருந்து ஜனங்கள் அந்த பாவம் 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 பாவம், குதிரையோட சேர்ந்து பிள்ளையை கொடுத்துக்கிறது, கழுதையோட சேர்ந்து பிள்ளையை கொடுத்துக்கிறது, அதுக்கு ஒரு பக்கம் அப்படியே பெருகிறது. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு தேவன் ஒரே இந்த பூமியில ஜனங்கள் மேல ஒரே என்ன செய்யுது, ஒரே ஒரு விருப்பமே இல்லை. எவன் மனம் வர முடியும்? இப்ப சோதரம் இந்த செய்தியை தூதன் சொல்ற செய்தியை மேல இருக்கக்கூடிய பரம சேனை, பரம்னா மேல மேல இருக்கக்கூடிய ஒரு சேனை, கூட்டமா இருக்கு, ஒரு சேனை இருக்கு. அந்த சேனை பரலோக சேனை அது என்ன செய்யுது, இந்த நற்செய்தி நமக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தி, நமக்கு கிடைத்த பொக்கிஷத்தை, நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை, இந்த நற்செய்தியை அந்த பரம சேனை அந்த நேரத்தில் தூதர்கள் கூட்டம் கேட்ட உடனே என்ன செய்யுங்க, திரளாய் கூடி எல்லாம் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. நமக்காக முதலாக தேவனை மகிமைப்படுத்துது. சாதாரண அல்லவங்க, நமக்காக யாரை மகிமைப்படுத்துறாங்க? ஆரப்பா வாசிங்க, வசனத்தை வாசிங்க, 13 வசனம். பரம சேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பாருங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு பூமிக்கு வருவதற்கு பரலோகத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க தூதர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அவங்கள நன்றி சொன்னா கிறிஸ்துமஸ் நீங்க வந்து நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லணும். ரைட். இரண்டாவது காரியம், பூமியில சமாதானம் இல்லை. அப்ப பூமியில சமாதானமே இல்லாத ஒரு காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில சமாதானம் இல்லை, இருண்ட கண்டம் போல இருக்கிறது. இயேசு வரதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னாடி 400 வருடம் இருண்ட காலம் வந்து போடப்படும். இருண்ட காலம் கிபி ஆவிக்குரிய காலம். சொல்லுங்க. அப்ப பூமியிலே சமாதானம் இல்லாத காலம்,
பிரியம் இல்லாத காலம். அதான் கடைசியாக போட்டுருப்பாங்க. வாசிப்பாங்க அந்த 14 வாசிப்பாங்க. திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். அப்ப பூமியிலே சமாதானம் இல்லை. இப்ப பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக இருந்தது. அப்ப முன்னாடி உண்டாகவில்லை. புரியுது? பூமியில சமாதானம் இல்லை. இரண்டாவது மனுஷன் மேல பிரியம். அப்ப இயேசு அவதாரம் எடுத்து, ஆவியானவர் மனுஷ ரூபத்தில் அவதாரம் எடுத்து வந்தபடியினால் பூமியிலே சமாதானமும், அதுக்கு மனுஷன் மேல் பிரியமும், மனிதனுடைய சகல ஜனங்களுடைய பாவங்கள் யார் யாரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியான ஒரு மகிமை காணப்பட்டது. அதை சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி, எல்லாம் ஒரு சுருக்கமான செய்தி. அவ்வளவு புரிஞ்சு நீங்க கூட எதையும் உலக வேண்டாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். யார் துதிக்கிறது? யார் துதிக்கிறது? யார் துதிக்கிறது? சொல்லுங்களேன். இயேசு பூமிக்கு வரலாற்றுங்கிறது சொல்லி யார் துதிக்கிறது? தூதர்கள் துதிக்கிறாங்க மேல. புரிஞ்சா? அப்ப நம்ம மேல தூதர்கள் எவ்வளவு மாசமா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க. இதே பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஆபிரகாம் என்ன செய்வாரு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு சோதோம் அழிக்க போறேன் அப்படின்னு. சோதோம் அழிக்க போறீங்க, ஐயோ அங்கே சகோதரன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த தேவ சமூகத்துல போராடி தன்னை தாழ்த்தி ஜெபிப்பார். அவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் அங்க போறேன், ஒரு 10 பேர் உண்மையா இருந்தாங்க நான் அந்த தேசத்தை விட்டு போறேன் அப்படிங்க. இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. 10 பேரா? அவன் 50 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் 10 பேர் 10 பேர் இருந்தாலும் அழிக்கிறேன். இவருக்குள்ள ஒரு சந்தேகம், 10 பேர் இருப்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். ஆபிரகாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அங்க போனா 10 பேர் இல்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரே ஒரு ஆள் தான். யாரு? லோத்து மட்டும் இருக்கான். ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கான். உடனே தூதர்கள் போறாங்க, இங்க வாப்பா, நீதான் லோத்து, இங்க வா, உன்னை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் வாங்க வாங்க, என்னை தேடி வந்திருக்கிறீங்க, நாங்க இருக்கிற இடம் ரொம்ப ஒரு அருவருப்பான இடம், இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க அண்ணன் வீட்டுக்கே போயிருக்கலாமே, இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்தேன்னு தெரியல, எங்க அண்ணனோட சண்டை போட்டு வந்துட்டேன், என் அண்ணன் வந்து நான் முடிக்கிறது இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் இங்கதான் இருக்கிறேன், எனக்கு 2 குமாரத்தி இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு கூட ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறேன், கல்யாணம் பண்ணல, இப்பெல்லாம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி தூதர்களோட பேசுறாங்க. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லும்போது வரும்போது அந்த ஜனங்கள் விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கூட ஓரினை, சேர்க்கை, பாவம், குடி, போதை, கஞ்சா, எல்லாம் பாவங்கள் முழுமையா விலகி அப்படியே நைட்டு பூரா கண்டா காண்டா விலங்க கொளுத்தி வச்சு எல்லாம் நைட்டு முழுவதும் பாவங்கள். பாவம் என்னென்ன பாவம் அத்தனை அருவருப்புகளையும் செய்யும். அப்படி ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. அப்ப தூதர்கள் போறாங்க, போயிட்டு 4 பேர் யாராவது உங்களுக்கு இஷ்டமானதா கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. லோத்து அவர் மனைவி 2 பிள்ளைங்க மற்றவங்க வரமாட்டேங்கிறாங்க. அந்த பாப்பத்தை விட்டு நினைச்ச மாட்டோம், வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. வரமாட்டோம்னு சொன்ன உடனே நீங்க போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்புனா இவங்க போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தூதர்கள் விட்டு நீங்க போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. சரி, இவங்க 2 எல்லாம் போறாங்க. போனதுல மனைவி என்ன செஞ்சா? லோத்துடைய மனைவி என்ன செஞ்சா? திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்க கூடாதுனால திரும்பி பார்த்தா உப்பு நாயிட்டா, தராட்டியே நின்றுட்டா. பாதி 2 குமாரர்களோட போயிட்டான். போனவன் நேர அண்ணன்ட்ட போய், அண்ணே என்னை மன்னிச்சிரு, ஆகலாம் என்னை மன்னிச்சிரு சகோதரன், அந்த மாதிரி போனீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி அங்க போய் அந்த இனத்தாரோட சேர்ந்துட்டானா சூப்பர் ஆயிடுச்சு. உடனே சொல்லுங்க, போனதுக்காக பார்த்தீங்கன்னா போனது நம்ம எப்படி கௌரவத்தை விட்டு கொடுக்குறது, நமக்கு எப்படி அந்த ஆரம்பம், அந்த திமிழ், அந்த கௌரவத்தை விட்டுக்குவாங்க. இவ்வளவு அழிவு ஆகி நம்ம தப்பிக்கப்பட்டதுங்கிற ஒரு நச்செய்தி சொல்லக்கூட, சாட்சி சொல்ல முடியாம, சாட்சி கூட சொல்லாம எங்கேயோ போய் புகையில ஒரு கொட்டாயை போட்டு வாழ்ந்துட்டு தண்ணியை போட்டு படுகிறான். பிள்ளைகள் 2 அவனோட படுக்குதுங்க. பிள்ளைகள் இவனுக்கு பிள்ளைகளை பெற்று இருக்குதுங்க. பெற்று இந்த கூட்டம் அப்படியே பெருகுது. 50, 100, 1000 பெருகி லாஸ்ட்ல மோவாபிய மாதிரி மாறிடுச்சு. சொல்லுங்க, மோவாபிய மாறிடுச்சு. இஸ்ரவேலிலிருந்து ஒருத்தி என்ன செய்தா? தன்னுடைய 2 குமாரர்களையும் புருஷனையும்
பச்சைமா இருந்து வேற ஊருக்கு போறான். மோவாபிய தேசத்துக்கு போறான். போன உடனே அந்த மோவாபியர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல கல்யாணம் பண்றான். மகனுக்கு கல்யாணம் பண்ண உடனே 2 பேர்ல 2 மகன்கள் இறந்துடுறாங்க. மருமக 2 பேர் இருக்கிறாங்க. இவனுடைய புருஷன் காலி. அப்ப அதெல்லாம் ரூத். அப்ப யாரு? ரூத். நல்ல கவனிங்க. எதுக்காக ஒரு கதை சிக்காது. ரூத். சரி. அப்ப வந்து மருமகளை கூப்பிடுறா, மாமியா கூப்பிடுவா, மருமகளே எங்கேயுமே உங்களுக்கு நாங்கள் குழந்தை வந்து தர முடியாது, என் மருமகள் செத்துட்டாங்க, நீங்க என்ன செய்வீங்க? வேற உங்க இடத்துல உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களே யாரையோ ஒரு கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருந்தா நான் என்னுடைய விட்டு வந்த தேசத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்துக்கு போறேன்னு சொல்லி திரும்புறான். திரும்பணும் கொடுத்து மாமியாருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு அவள் கொடுத்து கிளம்பிட்டான். இன்னொருத்தி எங்க அவன் ரூத்து அவனிச்சிட்டா, நான் போக மாட்டேன், உன்னுடைய தெய்வம் அது என்னுடைய என்ன சொல்றாங்க? ரூத் என்ன சொல்றா? அத உயிரே மரணம் மட்டும்தான் நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் கணிசமான உள்ளுக்கு போக மாட்டேன், உங்க தெய்வம் தான் என்னுடைய அப்படின்னு சொல்லி அத்தைக்கு பின்னாடி வந்து நீக்க ஆரம்பிட்டா. அழுது குழம்பி நிற்க ஆரம்பிட்டா. அத்தைக்கு நம்பிக்கை இல்லை, என்னத்துக்கு நம்ம பின்னாடி நிற்கிறா, இந்த வார்த்தை நம்ம எங்க இருப்பானே, வார்த்தை வயசு எங்கேயே அவனையே கூட்டிட்டு போய் வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லு அனுப்பும் போது இல்லைங்க நான் வாரேன், அது ஒரு வார்த்தை, உங்களுடைய தெய்வம் இன்னைக்கு அந்த ஒரே ஒரு மோவாப் இனத்துல வந்த அந்த லோத்து வம்சத்திலிருந்து வந்த ஒரே ஒருத்தர் ரூத். சொல்லுங்க, அந்த ரூத் வம்சத்துக்குள்ளதான் ஆண்டவராகிய இயேசு